ஹாய், ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்ஏ மரகன். என்னடா சேர்த்து சொல்றேன்னா பிரிச்சு சொல்றேன். ஓகே, லேட்டஸ்டா இப்ப நான் பார்த்த படம் என்னன்னா ஒன்று டிஎன்ஏ, அதுக்கப்புறம் மரகன். இந்த ரெண்டு படத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் இந்த ரெண்டு படம் நம்ம இவ்வளோ லேட்டா பார்க்குறோம்? ஆஃப்டர் ஆல் 11 வந்து நான் ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டேன். ஓகேயா? ஆனா ஏன் இந்த 2 படத்த லேட்டா பார்க்குறோம்? என்ன காரணம்? அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையா? மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோட கதை. அ என்னன்னா 11 வந்ததுக்கப்புறம் மரகன் அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்ஏ வந்துச்சு. ஓகேயா? 3மே வந்து த்ரில்லர் சஸ்பெனான கதை தான். ஏன்னா 11 வந்து எல்லாத்தையும் கொல்லுவான். ஓகேயா? கொல்றதுக்கு ஒரு 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 சீரியல் கில்லர் பேட்டர்ன் மாரி இருக்கும். மரகன் வந்து கொல்லுவான். ஆனா அது ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன் மாரி இருக்காது. நடக்கும். கொஞ்சம் வருஷம் சென்று நடக்காது. அந்த மாரி இருந்துச்சு. அடுத்தது டிஎன்ஏ வந்து கொலை பண்றது எதுவுமே இல்ல. இது ஒரு சைக்கோபேத்தான ஒரு படமே இல்ல. ஸோ ஆனா 3மே பார்த்தோம்னா த்ரில்லர். அதே மாதிரி தான் சஸ்பென்ஸ். ஆனா 11 பேசின அளவுக்கு ஏன் யாருமே வந்து இந்த 2 படத்தை பத்தி பேசல? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மரகன் என்னன்னா, அந்த கதை என்னன்னா, அதாவது ஆ யாரோ ஒருத்தவங்க ஒரு கில்லர் வந்து கொலை பண்றாங்க. அது கொலை பண்ற சீன் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. ஆ கருகி விட்டு கொலை பண்ற மாதிரி. சொல்லப்போனா கருப்பாய் ஆயி அது ஒரு மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயி, அதுக்கப்புறம் அவங்க வந்து கருப்பா மாறி அப்படி சாவுற மாரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஓகேயா? இங்கிட்டு டிஎன்ஏ பார்த்தா வந்து இந்த குழந்தைய ஸ்விட்ச் பண்றது. இது வந்து யாருக்காவது புரியல அப்படின்னா, நீங்க போயிட்டு 1000 பேபீஸ்ன்னு ஒரு படம் இருக்கும். ஒரு வெப் சீரிஸ். அது படம் இல்ல, வெப் சீரிஸ். அத போய் பாருங்க. அது இன்னும் விளக்கமா இருக்கும். அது பத்தி அந்த ஸ்விட்ச் பண்றத பத்தி இன்னும் ஆல்லா. அண்ட் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எல்லாமே அத பத்தி சொல்லுவாங்க. ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். இத விட இன்னும் மோசமா. ஸோ இப்ப இந்த 2 படமே வந்து ஏன் அந்த நாட் நாட் அ டாக் ஆஃப் த ஷோவா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப மரகன் எடுத்துக்குவோமே. மரகன் வந்துட்டு அதோட அந்த கில்லிங் பேட்டர்ன் நெறைய பேருக்கு புரியல. இப்ப இந்த 11 வந்து ரொம்ப சிம்பிள். கன் எடுத்தா சுட்டியா, செத்தியா அவ்வளோதான். ஆனா இந்த மரகன் வந்துட்டு கொல்றதே நெறைய பேருக்கு புரியுது. ஆக்சுவலி எனக்கு பார்க்கும்போது புரியல. என்னடா இது? லைக் ரொம்ப கருப்பா மாறி போய் கிடக்குறாங்க. என்ன ஏதுன்னு புரியல. அதுவும் வந்துட்டு ஏன் விஜய் ஆண்டனி அவர் வந்து பாதியா கருப்பா இருக்காருன்னே புரியல. லைக் அந்த பேட்டர்ன் ஆஃப் கில்லிங் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கிறது வந்து எங்கேயுமே நல்லா ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கல. ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு இதா சொல்லவே இல்ல. லைக் ஓகே, அந்த கதை எனக்கு புரியுது. அதாவது ஸ்கின் கலர் பேஸ் பண்ண ஒரு ஒரு மர்டர், ஒரு ஒரு லெசன் சொல்றாங்க அப்டின்னா. ஆனா, அந்த மர்டர் பத்தி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. அந்த மர்டர் எப்படி நடக்குது? ஏன் வந்து கருப்பா மாறுறாங்க என்னன்னு. ஸோ அதனால ரிலேட் பண்ணிக்கவே முடியல. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்னன்னா, இப்ப இந்த 11ல பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ஒரு பெரிய மோரல் வேல்யூலாம் ஒண்ணுமே இல்ல. ரிவெஞ்ச் அவ்வளோதான். அதாவது ரொம்ப இந்த ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறோம். அதுக்காக நான் கொலை பண்றேன். அவ்வளோதான். ஆனா இந்த மரக்கன் படத்துல பார்த்தோம் அப்படின்னா, அது ஒண்ணு சொல்ல வருது. ஒரு கருத்து சொல்ல வருது. பட் அந்த கருத்த வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்க திணிக்காதனால, அது நம்மளுக்கு கொட்டவே இல்ல. இப்ப அந்த படம் ஒண்ணுமே இல்ல. என்ன ஒரு வேல்யூ சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன லெசன் சொல்ல வராங்கன்னா, அ ஸ்கின் கலர்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால எவ்வளோ இன்செக்யூரிட்டி ஆ அப்படி இது நடக்கிறது தான். நடக்கிறத வச்சு எடுத்திருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப எம்பசைஸ் பண்ணாதனால அது டாக் ஆஃப் த ஷோ ஆகல. என்ன என்ன கேட்டா, எனக்கு 11 விட எனக்கு மரகான் படம் தான் ஆக்சுவலி புடிச்சிருக்கு. ஏன்னா, அதுல வந்து ஒரு சாலிட்டான ஒரு ரீசன் கொலை பண்றதுக்கு. ஈவன் 11 கூட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலுமே, இப்ப அதுவா இதான்னு பார்க்கும்போது, இது இன்னும் லைக் ஒரு டெப்த்தான ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஏன்னா, ரிவெஞ்ச தாண்டி இது ஒரு மெசேஜ சொல்ல வருது, இந்த மரகான் மூவி. ஆனா, அத தான் இவங்க சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதாவது ஸ்கின் கலர் பத்தி இப்ப நெறைய பேர் வந்து டார்க் ஸ்கின் டோன் கலர் வச்சிருக்காங்களா, லைக் பொறந்தனால அவங்க என்னென்ன பாதிப்பு அடையறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா வெல் எக்ஸ்பிளைனா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் இந்த படம். அவங்க வந்து மேலோட்டமா அப்படியே ஸ்கின் கலர் அப்படின்னு சொல்லிட்டு போனனால அது ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னனால லைக் சரியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது முதல்ல சைக்கோ கில்லர்ன்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா ரிவெஞ்ச் இது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பின்னாடி ரீசன் இருக்கு.
லைக் அது எதுவுமே சரியா ஒட்டாதனால இட் வாசன் அ டாக் ஆஃப் ஷோ. ஆனால் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படம். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என்னன்னா இந்த 3வது ரீசன் வந்து டிஎன்ஏல இருக்கும். என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது. அதாவது எப்படின்னா இந்த மரகான் படத்துலையுமே அவர் ஒரு ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் ஸ்பிரிச்சுவலாக சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இப்போ இந்த காலத்துல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த மாதிரி த்ரில்லர், சஸ்பென்ஸ், மர்டர் இதோட ரிலேட்டடாக இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இல்லை இன்னும் ஒரு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த மரகான் மூவியில் இந்த வாட் வி கால் திஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் இது ஒர்க் ஆகலை எனக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம டிஎன்ஏ பக்கம் போனோம்னா டிஎன்ஏ படமும் ஏன் அந்த டாக் ஆஃப் த ஷோவா இல்லைன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த படம் வச்சு நல்லா இருந்துச்சு, நல்லா ட்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னா மேபி இந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காக போலியோ அப்படின்னு. அந்த போலீஸ் சைட் ஆஃப் வியூவில் போன இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருந்துச்சு. ஈவன் அதுவா வந்து அந்த கொலை பண்ணுறதை வந்து கண்டுபிடிப்பார் அவர், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த பார்ட்டியை டிஸ்கவர் பண்ணுது அது வந்து லைக் ரொம்பவே கோ இன்சிடென்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே அவ்வளோ பெரிய க்ரௌட், அவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் இவ்வளோ ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு இருந்தது. லைக் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போலீஸ் வந்து ட்வின்ஸை கண்டுபிடிச்சது ஓகே ஃபைன். ஆனால் அந்த அதர்வா வந்து அந்த பாட்டியை கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்தது வந்துட்டு வாஸ் வெரி இப்படி சொல்கிறாங்க, ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் நெவர் ஹேப்பன்ஸ், ரைட்? இது ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் வரும். அந்த நான் சொன்ன ரெண்டுத்துக்கும் கனெக்டாக இருக்குது. என்னன்னா கோயிலில் பிள்ளை கை லைக் அம்மா கையில் பிள்ளை வந்துடும். ஆனால் அது ஏதோ ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து லைக் அதான் என் பிள்ளை அப்படின்னு அந்த அந்த படத்திலே வந்துட்டு காமிச்சிடுவாங்க. ஹீரோயினுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் வந்திருக்குன்னு. சரி, உனக்கு மெமரி பவர் இருக்கு அப்படின்னா உன் பிள்ளையை பார்க்குற, அப்புறம் வளருது. லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நீ வந்து அது உன் பிள்ளைன்னே லைக் மெமரியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவன் அந்த படத்துல ஒரு சீன் வரும், எப்படி உனக்கு தெரியும் அது உன் பிள்ளை அப்படின்னு. அதுவும் சொல்ல ஒரு மச்சமோ இல்லை ஒரு காயமோ அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் லைக் அங்கே போயிட்டு அந்த கோயில் சீன், அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தா ஜஸ்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கு இதான் என் பிள்ளை அப்படின்னு. ஐ கெட் இட், அது உன் பிள்ளை தானே. பட் ஸ்டில் அந்த 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 கனெக்ஷன் வர மாட்டுது, அதை ஏற்றுக்க முடியல. வேற ஏதோ ஒரு சாலிட்டாக ரீசன், ஒரு மச்சமோ இல்லை ஒரு காயமோ இல்லை ஏதோ ஒரு ஒரு மருவோ இல்லை சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா உனக்கு சொல்லலாம், ஓகே சரி ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு. அதாவது இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா த்ரில்லர், மிஸ்டரி, சஸ்பென்ஸ் இது இந்த இந்த ஜானரில் வர படம் லாஜிக்காக கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அது அந்த கனெக்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு ஒரு தாட் வரும். இப்போ ராட்சசன் அதையே ரொம்ப நல்லா ஹிட் ஆனிச்சுன்னா லைக் ஓகே லாஜிக், ஓகே நல்லா லாஜிக்காக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அது உண்மைதான், ஓகே. ஆனால் இதே லாஜிக் இல்லாத நிறைய மிஸ்ட்ரி படம் எல்லாமே வரும், அது நம்மளால கனெக்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 படமும் வாய் அந்த அளவுக்கு பேசப்படலை அப்படின்னா. ஆனால் நல்ல படம், நல்ல படம், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேபி திரும்பி பார்க்குற மாதிரி கூட இருக்குது தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் 11 வந்து திருப்பி போய் பார்த்தேன். ஆனால் மரகானும் டிஎன்ஏயும் இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கானா இல்லை, மேபி திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு 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 த்ரில்லிங் சஸ்பென்ஸ் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே இன்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு வெட்டு மாதிரி இருக்கு. ஸோ அதுதாங்க இந்த வீடியோவே. இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு ஷேரிங் செக்ஷன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாரும் கருப்பு டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரில எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நான் ரெட்ரோ படத்தை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவில்லை. இந்த கருப்பும் மேபி நான் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டேன். எந்த படத்துமே இதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணாமா வேணாமா நான் யோசிக்கிறேன், எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.